ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதுஷாவோட செய்முறை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் 50 கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். பால் பவுடர் இல்லைனா நீங்கள் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பாலாக சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பால் பவுடர் சர்க்கரை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பார்த்தீங்கன்னா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ கடைசியாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக மேலே நெய் போட்டுட்டு கரெக்டாக இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ 1 கப் சர்க்கரை வருதுன்னா அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரா நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கரெக்டாக நமக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் தொடும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பிசுன்னு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு பதம் கம்பி பதம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா கடைசியாக லெமன் விட்டுக்கோங்க ஒரு 3 ட்ராப். இப்போ சப்பாத்திக்கு எப்படி பால் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நல்லா சைஸ் எடுத்து பால் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்வீட்டுக்கு திரட்டும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எண்ணெய் போட்டுக்கோங்க. மாவு போடாதீங்க. எண்ணெய் போட்டுட்டு நல்லா மைதாவை எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போது நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. போட்டிருக்க சப்பாத்தி ஃபுல்லாக நெய் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது பாதி சப்பாத்திக்கு கொஞ்சம் பெருசாக ஒரு சைடு ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டு சின்னதாக அழகாக கீரை போட்டுருங்க. முதல்ல நீங்கள் மாவு ஃபுல்லாக சப்பாத்தி மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுத்துக்கும் இந்த வேலை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்துலாம். சேர்த்துட்டு இது உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அழகாக ரோல் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிலாம் ரோல் பண்ணாதீங்க. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது. சும்மா லைட்டாக அப்படியே ரோல் பண்ணுங்கள். அழகாக ஒட்டிட்டு வரும். அழகாக வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் லென்த் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு லென்த் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, அதனால் லென்த் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி பாதுஷா எப்படி லேயர் வருமோ அந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நல்லா இப்படி தட்டி விட்டுருங்க ஷைனிங் ஆகிற அளவுக்கு. எப்பவுமே பாதுஷா நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா பள்ளமாக இருக்கும். அந்த மாதிரி பள்ளம் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஷேப்லேயே நம்ம பாதுஷா ரெடி பண்ணலாம். எல்லாமே இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதுஷாக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுந்தீயில் லைட்டாக ஹீட் ஆன உடனே நீங்கள் இதை போட்டுருங்க. இல்லைனா கலர் மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன தீயில் நீங்கள் வச்சு ரொம்ப நேரம் வச்சு வேக வச்சு எடுத்தால் தான் உள்ளே நல்லா வேகும். ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அதிலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினா உங்களோட பாதுஷா ரெடி ஆகிடும்.